அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் அந்த விலைக்கு மேலே இருந்தால் கீழே இருந்தால் நிஃப்டி ஏறும் இறங்குன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிசைடர் போகிறதும் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இன்னைக்கு காலையில் நம்ம சொல்லியிருந்தது 22,200 கால் வந்து 102 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்சைட் தான் சொல்லியிருந்தோம். அதே போல தான் அப்சைட் போயிருக்கு. ஏன் ஒவ்வொரு இடத்துல இங்கே போயிட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் ஏன் இங்கேருந்து ஏறிச்சு, எகைன் போய் இங்கே போய் நின்றுட்டு ஏன் இங்கேருந்து திரும்பிடுச்சு? அது ஒரு இடத்துல போனால் ஒரு புள்ளியில் எதர் டவுன் சைடு ஆர் அப் சைடு நடந்தே ஆகணும். அதே போல் அது எவ்வளோ பாயிண்ட் ஏறினாலும் சரி, நமக்கு மேக்ஸில் கால்குலேஷன் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இறங்கினாலும் சரி, எவ்வளோ இறங்கினாலும் நம்மளால. அப்போது இன்னைக்கு பாருங்க, இந்த ஸ்ட்ரைக் 102 ரூபாய்க்கு மேலே இருக்கா, என்ன இருக்கு, மேலேயே தான் போயிருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விலை போயிட்டு திரும்பி இருக்கணும்ல, ஏன் திரும்பல? ஒய் அந்த திரும்புறது எய்தர் கீழே ஆர் மேலே, எகைன் எய்தர் கீழே ஆர் மேலே, அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த அதுக்கு அங்கே சர்டன் ரூல்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இன்னைக்கு கண்டிப்பாக ஏறி இருக்கும். நான் போய் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம. ஓகேங்களா? சரி, நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ் வருகிற 9ஆம் தேதி துவங்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி யூடியூப்பில் இவங்களுக்கெல்லாம் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். வாட்ஸ்அப்பில் விருப்பம் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஸ்மார்ட் டிசைடர் போகலாம். நான் 2 ஸ்ட்ரைக் வச்சுருக்கேன். எதுவுமே நான் வேல்யூ ஷோ பண்ணல. பாருங்கள், இங்கேயே பை ட்ரிகர்டு, இது கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. எகைன் பை ட்ரிகர்டு, இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கனாலும் இதை வந்து பை பண்ண போகிறோம். மார்க்கெட் மேலே ஆயிடுச்சு. அதே இவர் பாருங்க, இங்கே இதாகலை, செல்லு இங்கே மறுபடியும் ட்ரிகர் பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் இவர் பையை ட்ரிகராக கிடையாது, இவர் தான் பை ட்ரிகர், மேலே டார்கெட் ஹிட். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. 5 மினிட்ஸ்லேயே இங்கே பாருங்க, இந்த இடத்துல புட்ல என்ன நடந்திருக்குங்க, நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, புட்ல பை ட்ரிகர் பண்ணியிருக்காங்களா, இது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, எகைன் கீழே வந்து அந்த இடத்துல பை எடுத்துக்கிட்டு மறுபடியும் போய் டார்கெட் அங்கே ஃபினிஷ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? தட் இஸ் மார்க்கெட். அதுக்கப்புறம் செல்லு கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? அப்போது 5 மினிட்ஸில் எவ்வளவு தெளிவாக இதாகிறாங்கன்றதை பாருங்களேன். இங்கே இவர் பை ட்ரிகர் பண்ணுறாரு, ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணாரு, ஆனால் இதே இல்லை. ஆனால் இந்த கேண்டில் க்ளோஸுக்கும் அந்த லேபிள் ப்ரைஸுக்கும் தான் க்ளோஸ் வச்சிருக்காரு, ஐக்கு மேலே க்ளோஸ் வைக்கல. அப்போ நல்லா கவனிங்க, இது எத்தனாவது பை? 1 2 3 பை ஆனாவே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன்னா, 4th பையா? அப்போ கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். அது ரிவர்சல் ஆகும், அங்கே என்ட்ரி எடுக்க மாட்டோம். புரியுதுங்களா? இங்கே அப்போ இதுவும் எடுத்து இவ்வளோ பர்ஃபெக்டாக என்ட்ரி கொடுக்குறாங்கன்றதை பாருங்க. அப்போ மார்க்கெட்டை வந்து சிம்பிளாக பார்த்து சிம்பிளாக பயன்படுத்தி விட்டு போயிருங்க. நம்ம மேக்ஸ் இது கூட கண்டிப்பாக இருக்கணும், நம்ம கேல்குலேஷன்ஸ். ஓகேங்களா? அதை வைத்து அழகாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ஒருத்தர் பண்ணலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.